டே சிண்டு, என்னடா இது இப்படி டாட் டாட்டா போட்டு வச்சிருக்க? என்னடா ஏதாவது ரங்கோலி வரைய போறோமா? கோல போட்டி எல்லாம் ஒன்றும் நடக்க போறது இல்ல. அதுக்கு முன்னாடி முதல்ல 3 டீமா பிரிஞ்சுக்கோங்க. யார் யார் எந்தெந்த டீம்னு டிசைட் பண்ணிக்கோங்க. 3 டீம் வேணும். 2 பேரா சேர்ந்து ஒரு டீம்ல சேர்ந்துக்கோங்க. 3 டீமா பிரிஞ்சுட்டு சொல்லுங்க. அதுக்கப்புறமா இந்த கேம் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? இந்த கேம்ல ஜெயிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிஃப்ட், தோக்குறவங்களுக்கு கிஃப்ட் கிடையாது. சிண்டு நான் மீனா பக்கத்துல தான் நின்னுட்டு இருக்கேன். நானும் மீனாவும் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிக்கிறோம் சிண்டு. அப்படினா நானும் சோட்டுவும் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிக்கிறோம். சரியா? சோட்டு பாப்பா, நீ இந்த பக்கமா வந்து நின்னுக்கோ. நம்ம 2 பேரும் சேர்ந்து நின்னுக்கலாம். மீதி இருக்கிறது நானும் சிண்டுவும் தான். வேற வழியே இல்ல. நான் சிண்டு கூட தான் சேர்ந்தாகணும். ரோஜா இரு, நானே அந்த பக்கம் வந்துடுறேன். ரோஜா, நம்ம 2 பேரும் சேர்ந்து நீ கண்டிப்பா ஜெயிக்கணும் ரோஜா. உண்மையா சொல்லு, இது கோல போட்டி தானே, ஏமாத்தாத. கேம் எக்ஸ்பிளைன் பண்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இந்த ப்ளூ கலர்ல 2 டாட் இருக்கு இல்லையா, அதை கனெக்ட் பண்ணணும். எல்லோ டாட்டை கனெக்ட் பண்ணணும். இந்த 2 கிரீன் டாட்டையும் கனெக்ட் பண்ணணும். இந்த பர்பிள் டாட்டையும் கனெக்ட் பண்ணணும். அவ்வளவுதான் கேம். இதுல என்னடா சிண்டு கஷ்டம் இருக்கு? இப்ப என்கிட்ட கொடுத்தீனா எல்லாத்தையும் நானே ஈஸியா கனெக்ட் பண்ணிடுவேன்டா. அதுல தாண்டா ராகுல் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஒரு லைன் இன்னொரு லைனை கிராஸ் பண்ணக்கூடாது. நான் சொல்றது புரியுதா? உங்களுக்கு 2 சான்ஸ் இருக்கு. அதனாலதான் அட்டையில பின்னாடி பக்கமும் அதே டாட்ஸை வரைஞ்சிருப்பேன். 2 அட்டம்ப்ட்லயும் நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா கண்டிப்பா கேம்ல நீங்க தோத்து போயிட்டீங்க. ஆனா ஏதாவது ஒரு அட்டம்ப்ட்லயாவது கரெக்டா ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க. அவ்வளவுதானே? ஒரு லைன் இன்னொரு லைனை கிராஸ் பண்ணக்கூடாது. என்கிட்ட கூட, நானே ட்ரை பண்றேன். ராகுல், இது நீ நினைக்கிற மாதிரி ஈஸி கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பொறுமையா பண்ணு. டே ராகுல், சொன்னா கேளு. நம்ம 2 பேரும் தான் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிருக்கோம். நீ தோத்து போயிட்டீன்னா நானும் தோத்து போயிருவேன்டா. சிண்டு, அதெல்லாம் நம்ம தோத்து போக மாட்டேன்டா. உன்னை விட எனக்கு கிஃப்ட் வாங்கணுங்கிறதுல அக்கறை இருக்கு. ஓ, ஒரே கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ண சொன்னேன்ல, கிரீன் டாட்டை கனெக்ட் பண்றதுக்கு கிரீன் ஸ்கெட்சே யூஸ் பண்றேன் பாரு. அவ்வளவுதான், கிட்டத்தட்ட கேம் முடிய போகுது. அவ்வளோ தடவை சொல்லியும் நீ பொறுமையா பண்ணாம எப்படி பண்ணிருக்க பாரு. இப்ப எப்படிடா 2 பர்பிள் டாட்டை கனெக்ட் பண்ணுவ? அங்க பாரு, கிரீன் லைனை கிராஸ் பண்ணிட்டு போகுது பாரு. இப்படி கிராஸ் ஆச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சது. நம்ம தோத்துட்டோம். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நம்ம தோத்துருக்கோம் உன்னால. இப்பதான் உங்க எல்லாத்துக்கும் கேம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் அட்டெம்ப்ட நானே பண்ணி காமிக்கிறேன். எல்லாரும் பாருங்க. டே சிண்டு, என்னடா இது? நீ சொன்ன மாதிரி உண்மையாவே இது பயங்கர கஷ்டமா இருக்கும் போல இருக்கு. ஜெயிக்க முடியாது போல இருக்கு. நீ கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பண்ணினா ஜெயிக்கலாம். இப்ப பாரு, ஃபர்ஸ்ட் நம்ம கனெக்ட் பண்றதுக்கு முன்னாடி கால்குலேஷன் பண்ணிக்கணும். இது இப்படி கனெக்ட் பண்ணா வந்துரும். இது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. ஆனா ப்ளூவை இப்படி கனெக்ட் பண்ணா வருமா? ஃபர்ஸ்ட் நான் ப்ளூ ஸ்கெட்சை எடுத்துக்கிறேன். ஆனா யோசிச்சுதான் பண்ணணும். இது இப்படி கிராஸா வரட்டும். ஒன்னோட ஒன்னு டச் ஆகாம போகணும். ஓகேவா? ஓகே, போட்டர்லான்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்தது கிரீன் ஸ்கெட்ச் தான். இப்படி வளைஞ்சு போகணும். எதுக்காக வளைஞ்சு போறேங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் நேரத்துல தான் புரியும். அப்பாடா, கரெக்டா பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பர்பிள் ஸ்கெட்ச் எடு. அவ்வளவுதான். இப்ப புரியுதா எல்லாத்துக்கும் கேம் என்னன்னு? ஐயோ சிண்டு, இது பயங்கர கஷ்டமா இருக்கும் போல இருக்கு. ரொம்ப யோசிச்சு பண்ணணும். ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க கேம் என்னன்னு புரிஞ்சிட்டீங்கல்ல? ராகுல் மாதிரி அவசரப்படாம பொறுமையா ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா வின் பண்ணிடலாம். ஓகேவா? 2 அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கேன். நீங்க பயப்பட தேவையில்லை. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் ஒரு அட்டெம்ப்ட், இன்னொரு ஆள் இன்னொரு அட்டெம்ப்ட் கூட ட்ரை பண்ணலாம். மீனா ஃபர்ஸ்ட் நானே ட்ரை பண்ணட்டுமா? இந்த ப்ளூ ஆரஞ்சு எல்லோ அவ்வளவுதானே? கேக்குறதுக்கு சிம்பிளா தான் இருக்கும் பூஜா. ஆனா பார்த்து யோசிச்சு பொறுமையா கனெக்ட் பண்ணு. சரியா? ஓகே சிண்டு, நான் ட்ரை பண்றேன். பொறுமையா யோசிச்சே ட்ரை பண்றேன். எல்லோ கனெக்ட் பண்ணிட்டேன். என்ன கனெக்ட் பண்ணிட்டேன்? நான் உங்ககிட்ட எவ்வளவு தடவை சொன்னேன் இப்படி பண்ணாதேன்னு. இப்ப எப்படி ஆரஞ்சு ப்ளூவை கனெக்ட் பண்ணுவேன்? அங்க பாரு எப்படி கிராஸ் ஆகுது, நீயே பாரு. தோத்துட்டீங்க. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. ஆனா இன்னொரு அட்டெம்ப்ட் இருக்கு. தயவு செஞ்சு டிஸ்கஸ் பண்ணி பொறுமையா பண்ணுங்க. பூஜா, என்ன பூஜா, நீ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல இப்படி பண்ணிட்ட. செகண்ட் அட்டெம்ப்ட் நான் பண்ணட்டுமா? சாரி மீனா, இந்த மாதிரி பண்ணதுக்கு. செகண்ட் அட்டெம்ப்ட் நம்ம 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி யோசிச்சு பண்ணலாம். சரியா? ஃபர்ஸ்ட் நல்லா பிளான் பண்ணிக்கலாம்ப்பா. பூஜா, சிண்டு பாத்தியா, எதையுமே நேரா கனெக்ட் பண்ணவே இல்லை. சுத்தி தான் கனெக்ட் பண்ணிருக்கான். இப்படி நேரா கனெக்ட் பண்ணோம்னா கண்டிப்பா ஒன்னோட ஒண்ணு முட்டும். அதனால சுத்தி வரணும். கரெக்டா சொன்ன மீனா. இரு, ஆரஞ்சு இப்படி நேரா கனெக்ட் பண்ணாம நம்ம வீட்டுக்கு பின்னாடி வழியா வருவோம்ல, அந்த மாதிரி கனெக்ட் பண்றேன். சூப்பர் பூஜா. அப்படித்தான் அதே மாதிரி யோசிங்க. வெரி குட். கிட்டத்தட்ட நெருங்கிட்டீங்க. டே சிண்டு, இப்ப எதுக்கு நீ ஹிண்ட் கொடுத்துட்டு இருக்க? அவங்களே பண்ணுவாங்க. கையெடு முதல்ல. நானே பண்ணிக்கிறேன் சிண்டு. ப்ளூவையும் இப்படிதான் நான் சுத்தி கனெக்ட் பண்ண போறேன். நல்ல வேளை டச் ஆகல. அவ்வளவுதான் பூஜா, அவ்வளவுதான். சூப்பர். எல்லோ கனெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம ஜெயிச்சிட்டோம். வெரி குட்பா. பூஜாவும் மீனாவும் நல்லா பொறுமையா யோசிச்சு பண்ணதுனால அவங்க செகண்ட் அட்டெம்ப்ட்ல சூப்பரா ஜெயிச்சிட்டாங்க. ச்சே, இவங்களே கடைசியில ஜெயிச்சிட்டாங்களே. நான் மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணிருந்தேன், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே ஜெயிச்சிருப்பேன். பூஜா, சூப்பர் பூஜா. நம்ம 2 பேரும் நல்லா டிஸ்கஸ் பண்ணி பண்ணதுனால ஜெயிச்சிட்டோம்ல. ஓகே, ரோஜா அண்ட் சோட்டு நல்லா பாத்தீங்கல்ல? நீங்களும் அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணி பொறுமையா யோசிச்சு பண்ணுங்க. ஓகேவா? ஓகே அண்ணா. இந்த ப்ளூ இப்படி கனெக்ட்
என்ன சோட்டு பாப்பா இப்படி பண்ணிட்ட? டைரக்டா கனெக்ட் பண்ணிட்ட பாரு. அந்த மாதிரி கனெக்ட் பண்ணவே கூடாது. இப்ப எப்படி அடுத்ததை கனெக்ட் பண்ணுவ? ஆரஞ்சு எப்படி கனெக்ட் பண்ணுவ? பாக்ஸை விட்டு வெளியில போக கூடாது, உனக்கு தெரியும்ல? ஆமா சோட்டு, நம்ம தப்பா பண்ணிட்டோம். இங்க பாரு, இப்ப நம்ம வேற எதை கனெக்ட் பண்ணணும்னாலும் ப்ளூவை கிராஸ் பண்ணாம கனெக்ட் பண்ண முடியாது. தப்பாயிடுச்சு சோட்டு, ரொம்ப அவசரப்பட்டுட்டோம்னு நினைக்கிறேன். அண்ணா, உங்க ரெண்டு டீமை விட எங்களோடது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாக்ஸை விட்டு போக கூடாது, நல்லா ரூல் சொல்றீங்கண்ணா. பேசாம நீங்களே பண்ணி காமிச்சிருங்கண்ணா. இல்ல சோட்டு, நான் ரேண்டமா தான் மூணையும் எடுத்துட்டு வந்தேன். நீங்க தானே போய் அந்த பக்கம் நின்னீங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, இதுவும் ஓரளவுக்கு ஈஸி தான். யோசிச்சு பண்ணா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் தெரியுமா? இருங்க, கிரீன் கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. ஆரஞ்சு கனெக்ட் பண்ணிட்டு இங்க பாருங்க, நடுவுல ஒரு கேப் இருக்கு பாருங்க. ப்ளூ கனெக்ட் பண்ணா எவ்வளவு சிம்பிளா போகுதுன்னு நீங்களே பாருங்க. ஐயா ஆமாண்ணா, ரொம்ப ஈஸியா தானே இருக்கு. நான் தான் ரொம்ப கஷ்டம்னு நினைச்சிட்டேன். டே சிண்டோ, என்ன அவங்க டீம் சார்பா இது பண்ணி கொடுத்துட்டு கடைசியில் அவங்களுக்கு தூக்கி கிஃப்ட்டை கொடுக்கலான்னு பார்க்குறியா? அப்படியெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம் ராகுல். தோத்தது தான். நாங்க அந்த மாதிரி எல்லாம் கேட்க மாட்டோம் கிஃப்ட்டை. சரி, நான் சொன்ன மாதிரியே காம்படிஷன் முடிஞ்சிருச்சு. இந்த காம்படிஷனோட ஃபர்ஸ்ட் வின்னருக்கு இந்த ப்ளூ கலர் ஜம்போ மேஜிக் ஸ்லேட்டை வந்து நான் கிஃப்டா கொடுக்குறேன். ஓபன் பண்ணி பாருங்க, இதுல புதுசா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஜம்போ மேஜிக் ஸ்லேட்டை இது வரைக்கும் நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. ஹை சிண்டு, என்ன சிண்டு இது சூப்பரா இருக்கு. பென் வைக்கிறதுக்கு ஒரு பிளேஸ் கொடுத்துருக்காங்க. பூஜா, மீனா, சூப்பரா இருக்கு. எங்க ரெண்டு பேத்துக்குமா இந்த gift? சூப்பரா இருக்குல்ல மீனா? ஆமா பூஜா, என்கிட்ட கூட நான் எழுதி பார்க்கறேன். டீம் பி சூப்பரா எழுதுது. ஐயோ ரொம்ப நல்லா இருக்கு. இங்க ஒரு குட்டியா பால் கேம் கொடுத்துருக்காங்க. இங்க பாரு, ஸ்டாம்ப் பேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னடா சிண்டு இது இவ்வளோ சூப்பரான மேஜிக் ஸ்லேட்டை தூக்கி கொடுத்துருக்க? நம்ம டீமுக்கு என்னடா வச்சிருக்க? சிண்டு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. டெட்டி பேரா? இது என்னது? இது மிக்கி மவுஸா? ரொம்ப நல்லா இருக்கு இந்த டிசைன் பார்க்கறதுக்கு. ஒரு பக்கமே பார்த்துட்டு இருக்காதீங்க, பின்னாடி திருப்பி பாருங்க, அதை விட சூப்பரா இருக்கும். பின்னாடி வேற இருக்கா? பின்னாடி திருப்பி பார்க்கணுமா? ஹை ஸ்லேட் மாதிரி இருக்கு. என்ன சிண்டு இது? நீங்க திருப்பி பார்த்ததுல இந்த சாக் பீஸும் அதுக்கப்புறம் இந்த டஸ்டரும் கீழே விழுந்துருச்சு. இங்க பாருங்க, இந்த டஸ்டரை இந்த மாதிரி வச்சு இப்படி லாக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சாக் பீஸையும் வச்சு லாக் பண்ணிக்கலாம். என்ன சிண்டு இது? பிளாக் போர்ட் மாதிரி சாக் பீஸ், டஸ்டர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்குப்பா. இரு நான் இந்த சாக் பீஸ் எடுத்து எழுதி பார்க்கறேன். டேய் சிண்டு, என்னடா இது? ஒரு ஸ்கூலுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்துருக்க. உண்மையை சொல்லு, நம்ம டீமுக்கு என்ன வச்சிருக்க? நம்ம டீமுக்கு இருக்கிறத எடுத்துட்டு வாப்போ. இருடா ராகுல், அவங்க முதல்ல பார்த்து முடிக்கட்டும், அதுக்கப்புறமா உனக்கு என்னங்கறத நான் எடுத்துட்டு வந்து காமிக்கிறேன். ஏன் அவசரப்பட்டுட்டே இருக்க? ரோஜா அங்க பாத்தியா? அவங்க ரெண்டு டீமுக்கு மட்டும் நல்ல கிஃப்ட் இருக்குப்பா. நம்ம டீமுக்கு தான் எதுவுமே இல்ல. நம்மளும் கொஞ்சம் பொறுமையா விளையாண்டுருக்கலாம் இல்ல? தேங்க்யூ ஸோ மச் சிண்டு. மீனா, இதை நீ ஒரு நாளைக்கு ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போ, நான் ஒரு நாளைக்கு ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போறேன், சரியா? நம்ம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கணும்னா அப்படிதான்ப்பா பண்ண முடியும். சரி, இப்போ இந்த திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து உள்ள வச்சு நீட்டா கவர்க்குள்ள போட்டு புதுசு மாதிரி வச்சுக்கலாம். இது ரொம்ப கஷ்டம் நம்ம ஊர்ல கிடைக்கிறது, அதனால பத்திரமா வச்சுக்கணும். சிண்டு, தேங்க்யூ ஸோ மச் சிண்டு. எங்களுக்கு இந்த கிஃப்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, அடுத்தது எங்க டீமுக்கும் அதே மாதிரி ஒரு ஜம்போ மேஜிக் ஸ்லேட், ஆனா இன்னும் கொஞ்சம் அடிஷனல் ஃபீச்சர்ஸ் இருக்கும். டே ராகுல், அவசரப்பட்டியே, நீயே ஓபன் பண்ணி பாரு. டே சிண்டு, சூப்பர்டா. ரெட் கலர்ல இருக்குடா, பயங்கர பிரைட்டா இருக்கு. என்னடா இது? அவங்களதை விட நம்மளது வித்தியாசமா இருக்கு. கால்குலேட்டர் மாதிரி எல்லாம் மேல இருக்கு. அதுக்கு தான் சொன்னேன் அவசரப்படாதன்னு. இப்ப எழுதி பாரு, உன்னோட பேரு என்ன வேணாலும் பண்ணிப்பாரு. இது அதை விட அட்வான்ஸ்டு. டே சிண்டு, உங்ககிட்ட இந்த மாதிரி நிறையா இருக்குண்டா. பேசாமல் ஒன்று பண்ணட்டுமா? இதை நானே வச்சுக்கிட்டுமாடா? நான் ஒரு மாதம் ஸ்கூலுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் 1 மாதம் வேணா நீ யூஸ் பண்ணு, சரியா? என்னது 1 மாசமா? 1 வாரம் வேணா வச்சுக்கோ, சரியா? நீ 1 மாசம் எடுத்துட்டு போனீங்கன்னா அதுக்கப்புறம் அது திரும்பி கரெக்டா வராது. இந்த மாதிரி சாஃப்டா ஸ்மூத்தா எழுதுற மேஜிக் ஸ்லேட் பார்த்ததே இல்லை தெரியுமா? நான் எங்கள் ஊரில் வாங்கின மேஜிக் ஸ்லேட் எல்லாம் அப்படியே உடஞ்சு போகிற மாதிரி இருக்கும்டா, நல்லாவே எழுதாது. ஹை, அபாக்கஸ் தானே இது? இதை வச்சு மேக்ஸ் கால்குலேஷன் எல்லாம் போடலாமே. ராகுல், உங்க மேஜிக் ஸ்லேட் உண்மையாவே சூப்பரா இருக்கு. இங்க பாரு, 5 + 1 6 அந்த மாதிரி எல்லாம் நம்ம கால்குலேஷன் பண்ணி விளையாண்டுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு இந்த கேம் எல்லாம். கால்குலேட்டர் கேமா இது? ஆமா பூஜா, அது கால்குலேட்டர் கேமே தான். நம்ம வந்து ஸ்கூல்ல டைம் பாஸ் பண்றதுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த பக்கம் பாத்தீங்களா, அதே மாதிரி டஸ்டர், அதுக்கப்புறமா வந்து சாக் பீஸ் எல்லாம் இருக்கு. சூப்பரா இருக்குடா. டஸ்டரும் சாக் பீஸும் கீழே விழுகாம இருக்கிறதுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க பாரு. டேய், இந்த போர்டு சூப்பரா எழுதுதுடா, பயங்கர சாஃப்டா எழுதுது. எங்க கிளாஸ் போர்டு கூட இந்த மாதிரி சாஃப்டா எழுதாது. டஸ்டரும் செமையா இருக்குடா. என்ன சிண்டு, நீ உங்க டீமுக்கு மட்டும் ஸ்பெஷலா கொடுத்துட்டு எங்க டீமுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்க? உங்க டீமோட ஜம்போ மேஜிக் ஸ்லேட்ல எவ்வளவு ஃபீச்சர்ஸ் இருக்கு பாரு. எங்களுதுல அந்த அளவுக்கெல்லாம் இல்லப்பா. நீ வேணும்னே இந்த மாதிரி பார்ஷியாலிட்டி பாக்குற. அப்படியெல்லாம் இல்ல பூஜா, நீ வேணா கம்பேர் பண்ணி பாரு. ரெண்டோட டிசைனும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான், சரியா? பாய்ஸ்ங்கிறதுனால நான் ரெட் கொடுத்தேன், அவ்வளவுதான். இங்க பாருங்க, இந்த அச்சு எல்லாம் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. 2 கொடுத்துருக்காங்களா? இந்த பக்கமும் 2 கொடுத்துருக்காங்க. பென்னு கொடுத்துருக்காங்களா? இந்த பக்கம் பென் எங்க வச்சேன்? பென் இங்க இருக்கு.
சிண்டு நீ சொல்ற மாதிரி சில விஷயம்லாம் ஒன்னா தான் இருக்கு. இந்த டெட்டி பேர் மாதிரி ஒன்று இருக்குல்ல, அது கூட பார்க்குற கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தான் இருக்கு. அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை சிண்டு. ஆனால் வந்துட்டு கீழே பாரு, மேலே கால்குலேட்டர் கேம் இருக்கு. ஆனால் இங்கே மேலே வந்து வெறும் டிசைன் மட்டும்தான் இருக்கு. இங்கே கீழே பால் கேம் இருக்கு. இந்த கேம் அவ்வளோ ஈஸியாக விளையாட முடியாது. ஆனால் இந்த பக்கம் வந்து அபாக்கஸ் இருக்கு தெரியுமா? ஏ பூஜா, உன்னோட ஸ்லேட்டை பின்னாடி திருப்பி பார்த்தா அப்படியே அச்சு அசல் ஒரே மாதிரி தான் இருக்குது பாரு. பிளாக் போர்டு இருக்குது, டஸ்டர் இருக்குது, அதுக்கப்புறம் சாக் பீஸ் இருக்குது. எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்று தான் சரியா. மேனுஃபேக்சரிங்கில் ஒரு சில சமயம் வந்து டிசைனில் மாற்றுவாங்க, அப்போ தான் சேல்ஸ் ஆகும்னு. அதுக்காக நீ இந்த மாதிரி கேட்டுட்ருக்க ராகுல். அப்படின்னா ஒன்று பண்ணுறியா, ரெட்டை எங்களுக்கு கொடுத்துட்டு நீ வேணா ப்ளூ எடுத்துக்கிறியா ராகுல்? ஐயோ, அதெல்லாம் என்னால் முடியாதுப்பா. எனக்கு ரெட்டு தான் வேணும். இங்கே பாரு, சாக் பீஸு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. நீ சாக் பீஸு டஸ்டரை வேணால் எடுத்துக்கோ. ஆனால் ரெட்டெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன்ப்பா. எனக்கு ரெட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. டே சிண்டு, தேவையில்லாமல் அவங்களுக்கு மாற்றி கொடுத்துட்ருக்காத. டே ராகுல், பாவண்டா, அவங்க ஆசைப்பட்டு கேட்குறாங்கல்ல, அவங்களுக்கு இந்த ரெட்டை கொடுத்துரு. ப்ளூவும் பாய்ஸோட கலர் தானே, ப்ளூ நம்ம எடுத்துக்கலாம். இங்கே பாரு, இந்த பக்கம் ஏபிசிடி போட்டிருக்கு, ரொம்ப சின்ன பசங்களுக்கு மாதிரி. இந்த பக்கம் ஆப்பிள், ஸ்டார், மூன் அந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்கு. சிண்டு அண்ணா, அடுத்தது இந்த மாதிரி டாட் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கேம் வைங்கண்ணா. நானும் ரோஜாவும் நல்லா யோசிச்சு பொறுமையாக விளையாடுவோம்ண்ணா.